ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து ஸ்கூல்ல பேசுறதா சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவரு பேசின வீடியோ நானும் பார்த்தேன். அதில் அரெஸ்ட் பண்ற அளவுக்கு எது இருக்கான்னு அதில் அரெஸ்ட் பண்ற அளவுக்கு அவர் எதுவும் பேசியிருக்காரா எனக்கு அப்படி தெரியல. மாற்றுத்திறனாளியை இழிவுபடுத்தினதா சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் பேர்ல தான் இது பண்ணிருக்காங்க. 4 செக்ஷன்ல வந்து போட்டிருக்காங்க. சரி, நீதிமன்றம் என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். அது அசீமான் வந்து ஒரு கருத்தை சொல்றாரு. இவங்க செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்கு இதை வந்து கலப்பி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்லைங்க, நான் வந்து அவர் என்ன பேசுறாருங்கிறத எனக்கு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. அந்த வீடியோவில் நான் பார்த்தேன், அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் பார்த்தேன். பட் கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்களா அவரை? அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. சரி, பார்ப்போம் என்னன்னு. இந்த இதில் சார் இப்போ தமிழக அரசு வந்து இதில் வந்து முழு மூச்சோட ஈடுபடுறதுக்குண்டான காரணம் என்ன சார்? நான் வந்து கொந்தளிச்சு போயிட்டாரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவங்க உங்களுக்கு தான் தெரியுமே, திமுக எப்பயுமே ரெட்டை வேடம் போடும். ஒரு பக்கம் இப்படி பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் டெல்லியில் போய் பிஜேபிகிட்ட மண்டிடுவாங்க. இங்கே உள்ள பிஜேபி தலைவர்களை அவங்கள பற்றி அவங்க மிகவும் காட்டமாக விமர்சனம் பண்ணுவாங்க. அதனால் திமுகவை பற்றி நம்ம எப்பவுமே தெரியும். எதுக்காக இவ்வளோ சீற்றங்கிறது காலப்போக்கில் தெரிய வரும். நேற்றுக்கு எடப்பாடி பழனிசாமி பேசும்போது நாங்கள் வந்து ஆட்சிக்காக வந்து இந்த இதை இழக்க மாட்டோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை நம்ம எப்படி சார் பார்க்குறோம்? 4.5 வருஷம் என்ன பண்ணார் அவர்? முதலமைச்சர் இருந்தப்போ ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு அவர் என்னென்ன பல்ட்டி அடித்தார்னு உங்களுக்கு தெரியும். அதனால் அவர் பேசுகிறதெல்லாம் நம்ம ஒரு காமெடியாக தான் எடுத்துக்க முடியும். 2026 எலெக்ஷனில் வந்து அதிமுக ஒன்று சேர்த்துக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவதுங்க, பழனிசாமிங்கிற ஒரு சுயநல மனிதர் இருக்கிற வரைக்கும் அம்மாவின் தொண்டர்களை அவர் ஒன்று சேர விட மாட்டாருங்கிறது தான் என்னுடைய கருத்து. காரணம், ரெட்டையில் அங்கே இருக்கிறதுனால கண்ணை மூடிக்கிட்டு அங்கே இருக்கிற தொண்டர்களும் நிர்வாகிகளையும் இப்படியே இதே நிலை நீடித்தால் 26 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி அதிமுகவிற்கு அம்மாவின் கட்சிக்கு முடிவுரை எழுதிவிடுவார் என்று தான் நான் பலமுறை சொல்லி வரேன். அங்கே உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் என்ன செய்கிறாங்க, விழித்துக் கொள்கிறார்களான்னு பார்ப்போம். வேலுமணி உள்ளிட்ட 6 பேர் வந்து மறுபடியும் மீண்டும் ஒன்று சேருங்கிற மாதிரி போர்க்குடித்து இருக்கிறதா ஏற்கனவே தகவல் வந்துட்டு இருக்கு. அவங்க யாராவது உங்கள்கிட்ட பேசினாங்களா? இணைப்புக்கான முயற்சி நம்ம வந்து எடுத்துருக்கோம். யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. என்னோட யாரும் பேசினாங்கன்னு நான் சொல்லுவேன். சார், நடிகர் விஜயோட மாநாடு தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா பர்மிஷன் கொடுக்கல, திமுக பயந்து இருக்காங்களா? எதுக்காக பர்மிஷன் கொடுக்காம இது வரைக்கும் நிறுத்திட்டு இருக்காங்க? இல்லைங்க, பொதுவாக ஒரு பொதுக்கூட்டம் மாநாடு, இப்போ நாங்களே கட்சி ஆரம்பிச்சப்போ எங்கள் மாநாடு, இன்னும் சொல்லப்போனால் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுதந்திர தினத்தன்னைக்கு எங்கள் பொதுக்குழு கூட்டணும். அன்னைக்கெல்லாம் போலீஸ்லேருந்து ஒரு கொஸ்டினர் வரும். அது பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்துக்காக அவங்க நெரிசல் வந்துடக்கூடாது, பாதுகாப்பு கருதி அவங்க 21 கொஸ்டினர் வரும். அதுக்கு சரியாக ஆன்சர் பண்ணுறனோ பண்ணிட்டேன்னா அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். இது 22 கண்டிஷன் போட்டுருக்காங்களே, அந்த நீங்கள் 2 மாநாடு நடத்திருக்கீங்க. அப்படிங்கும்போது 22 கண்டிஷன் அந்த மாதிரி கண்டிஷன் போடக்கூடிய சூழ்நிலை. கண்டிஷன் போட மாட்டாங்க, அவங்க நிறைய கொஸ்டினர் கேட்டிருக்காங்க. அது போக்குவரத்து நெரிசல் வராமல் நீங்கள் எப்படி பாதுகாப்பீங்க, அது மாதிரி பாதுகாப்புக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேர் வருவாங்க, அது மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. பொதுக்குழு அப்போவே கேட்டாங்க. எல்லா பொதுக்குழு இல்லை, ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நாங்கள் ஸ்ரீவாரியில் நடத்துகிறப்ப அன்றைக்கு ஆகஸ்ட் 12 உங்களுக்கு நிறைய பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் வருமே, எப்படி நடத்த போகிறீங்க, எங்கெங்கே பார்க்கிங் இருக்குது, நான் காவல்துறைக்கு அன்றைக்கி நிறைய இடங்களில் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் அதுக்கெல்லாம் பதில் கொடுத்ததும் அவங்க அன்றைக்கி பர்மிஷன் கொடுத்தாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.